பண்டிகை கட்டிக்காத அண்ணா என்ன பண்டிகைக்காரன் என்ன மாசக்காரன் அண்ணா என்ன மாசக்காரன் தாயோடு சேர்த்து கவட நாடகம் ஆடி நாட்பாரு 2 ரூபா மனசுல எட்டிடாத அண்ணா. அப்பா அண்ணா என்றைக்குமே உண்மையில் எனக்கு பாசம் குறையாதப்பா. நீ இல்லாத இந்த நாட்டுல நான் மட்டும் வாழுவனா அண்ணா. பரதா இந்த ராமச்சந்திரமூர்த்திய பிரிச்சு இந்த பரதன் நாடாளு ஒண்ணு நினைச்சு வந்தியா அண்ணா. அண்ணா நீ இருக்கும் தைரியத்தில தானே நாட்டை கட்டி பட்டம் கட்டி ஆழ்வாய். தந்தை தாயெல்லாம் யாவற்றா நாட்டு மக்கள் எல்லாம் பிரஜைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வாய் என்று நான் காண வந்தேன். தந்தையாருடைய வார்த்தை கேட்டு வந்தேன். நீ எனப்பா அழுது கொண்டு வருகிறாய் அண்ணா. தம்பி அண்ணா தம்பி அண்ணா அண்ணனாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அமரக்கூடிய சிம்மாசனத்திலே இந்த பரதன் அமர்ந்து இந்த நாடாளோ என்று நினைச்சு மனை கொண்டு கட்டியிருந்தியா அப்பா? எப்படி நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தில் நான் அமருவேன் பரதா? அண்ணா நீ நாட்டை விட்டு போக வேண்டாம். வந்து விட்டாய், மறுபடியும் திரும்பி என்னோட வாங்க. பரதா நான் வீட்டுக்கு போவேன். அழுகக்கூடாது பரதா, கண்கலங்காதே. தந்தையாருடைய வார்த்தை மகனாகப்பட்ட இந்த ராமனாகப்பட்டவன் 14 வருஷம் வனவாசம் செல்ல வேண்டும். மகன் தமையனாகி நீ நாட்டை ஆள வேண்டும் என்று தந்தையாருடைய ஆசை. அதை நிறைவேற்றுவது என் மகனுடைய வேலை அல்லவா? நீ நாட்டை விட்டு தந்தையாரை விட்டு தனிபிருந்து ஏனப்பா வந்தாய்? நாட்டிற்கு சென்று பட்டத்தை கட்டி இந்த 14 வருஷமும் பார்த்துக் கொள். நம்முடைய தந்தையாராகப்பட்ட ஒரு பாண்டு
நம்ம நால்வரையும் விட்டு விட்டு மாண்டு படித்து விட்டார். உங்களை எல்லாம் நம்பிதானடா காடகம் வந்தேன். என்றைக்கு நீ காடகத்திற்கு புறப்பட்டாயோ அன்றிலிருந்து நம்முடைய தந்தையார் உடல்நிலை சரியில்லாத ஐயோ தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க 4 பிள்ளை இருந்து ஒருத்தர் கூட இல்லாம நம்முடைய தந்தையார் மாண்டு படித்து விட்டாரா. படித்து விட்ட பிறகுதான் நான் வந்தேன். அண்ணா நீங்கள் செய்யும் வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன். நான் பட்டது போதுமடா பரதா. தந்தையாரையும் பிரிந்து என் தமையனையும் பிரிந்து நான் எப்படி என்ன உயிரோடு வாழுவேன் அண்ணா. தந்தையாரு போன பிறகு இந்த அரியணையில் இந்த ராமன் அமர வேணாம். அண்ணா பரதா நீ இல்லாமல் நானும் போக மாட்டேன். தந்தைய பறி கொடுத்து இந்த தரணியை ஆளலாமா அண்ணா? பரதா அண்ணா தந்தையார் உயிர் விடுவதற்கு முன்பதாக என்னிடத்திலேயே தாயாகப்பட்டவள் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை. சரி மகனாகிய பரதன் அரியணையில் அமர வேண்டும். இந்த ராமன் ஆகப்பட்டவன் காடகம் செல்ல வேண்டும். தந்தையாருடைய ஆசையை நிறைவேற்றடா பரதா. வஞ்சகக்காரி நாசக்காரி இப்படி சொல்லிவிட்டால் தாயை பற்றி இப்படி தரையுறவாக பேசாது. அப்பொழுது உன் மன தவறா பேசுதா பற்றியா? இப்பேர் வந்து நல்ல உள்ள படுத்தவர் அண்ணா. போனால் உன்னோடுதான் நான் போவேன் அரியணைக்கு. அயோத்திக்கு இல்லையே நாளை இந்த விடத்திலே அண்ணா.
நான் மாண்டாலும் உன்னுடைய பாதத்திலே மாடுறேன். நான் செத்தாலும் உன் காலடியிலேயே நான் சாவறேன். உன்னை விட்டுட்டு நான் தனி பிரிஞ்சு நாடாளுவனா அண்ணா? மாழ்வதற்கும் வீழ்வதற்குமாடா நம் தாய் தந்தை நம்மை பெற்றெடுத்து நம்ம பிறந்தது ஒரு முறைதான் அண்ணன் தம்பி. வாழ்வதெல்லாம் ஒரு முறைதானப்பா. ஆனா என் அண்ணனை தவிர இந்த வார்த்தை சொன்ன பிறகும் நான் உயிர் வழி இருப்பது விட நானே வாழ்வது மேலப்பா. அண்ணா, என் தாய் மோசக்காரி, என் தாய் செய்த நாசக்காரி செய்த பழிபாவம். அதனால அண்ணா, என்னோடு வந்தா என்னோடு நாட்டுக்கு வா. சரி, இல்லையே என்னையும் உன்னோடு 14 வருஷ வனத்துக்கு நானும் வருகிறேன். வரதா, இல்லையே உன் பாதத்திலே விழுந்து நானும் அடிகிறேன். அண்ணன் சொல்லும் வார்த்தையை கேட்பாயா மாட்டாயா? சொல்லுங்கள் அண்ணா. என் வார்த்தை கேட்காவிட்டால் இந்த ராமனாகப்பட்டவன் மாண்டதற்கு மேலாகிவிடும். அண்ணா, அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் அண்ணா. ஒரே ஒரு வார்த்தை என்னண்ணா? உன்னிடத்திலே கேட்டு எனக்கு அது வரமாகத்தான். என்னண்ணா? வரதா, அண்ணா, 14 வருஷம் நான் மடத்திற்கு செல்கிறேன். 14 ஆண்டும் இந்த பரதனாகப்பட்டவன் என் தமையன் இந்த நாட்டை ஆளட்டும் அப்பா. நீயே நான் ஆள வேண்டும். அண்ணா, ஒரு நாளும் அது நடக்காது. நீ அரியணையை அமரக்கூடிய சிம்மாதனத்தில் நான் அமரப் போவதில்லை. என்னுடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை கேளுங்கள். என்னப்பா? அண்ணா, தம்பி, உனக்கு பதிலாக ஆஹா, நீங்கள் அணிந்திருக்கிறீரே உங்கள் பாத குரடு. சரி, ஆமா ஆமா, இந்த பாத காலனி ஆஹா, உன்னுடைய பாத குரட கொடு. ஆஹா, என் தாய் செஞ்ச பாவக்காரி செஞ்ச பாவத்துக்கு பதிலா அந்த காலடியை என்னுடைய தலையிலே சுமந்து நான் அயோத்திக்கு அதை தூக்கிட்டு போய் அந்த அரசு பீடத்தில எங்க அண்ணனுக்கு பதிலா அந்த பாதையின் நாடு அலட்டும். அப்படியா? இந்த பரதன் மந்திரியாக இருந்து பக்க வேலை செய்கிறேன். தினமும் என்னுடைய அண்ணனுடைய பாதத்தை பூஜிப்பதை போல் உன்னுடைய பாத கொரட நான் பூசிக்கிறேன். உன்னுடைய காலடி இந்த அயோத்தியை ஆளட்டும். எனக்காக இதையாவது செய்யண்டா. நான் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் நீ பதிலுக்கு ஒரு வார்த்தை என்னை கேட்டு விட்டாய். ஆமா. உனக்கு இவ்வளவுதான் ஆசையா? ஆமா அண்ணா. வரதா, நீ கேட்டபடியே நான் தருகிறேன். அது மட்டுமல்ல, ஆஹா, இன்னும் ஒரு வார்த்தை. என்ன? அண்ணா, வரதா, 14 வருட வனவாசம். சரி, 14 வருட வனவாசம் முடிந்து ஒரு நாளிகை கூட ஆ, இங்கு நீ இருந்து விடக்கூடாது. சரி, நாட்டிற்கு அயோத்திக்கு உடனே வந்து விட்டால் ஆஹா, இந்த பரதனை உயிரோடு பார்க்கலாம். சரி, 14 வருஷம் வனவாசம் முடிந்து ஆஹா, ஒரு நாளிகை ஆகிவிட்டாலும் ஆ, இந்த பரதன் இறந்து விடுவான். இது சத்தியம். இந்த வார்த்தை சொல்லாதப்பா. அண்ணா, எனக்கு என் தமையன்மார் முக்கியம். அஹ், என் கூட பிறந்த உடன் பிறப்புகள் முக்கியம். உங்களுக்காக தானடா இந்த ராமன் வாழ்கிறேன். தம்பி, உங்களுடைய பாத குரலை கொடுங்க சுவாமி. அதற்கு